அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வானப்பொழுது சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடல் ப்ரீமியர் பத்மினி. ஸோ காரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஓல்டு மாடல் வெஹிக்கிள். ஸோ இதெல்லாம் நம்ம வேலை பார்க்குறது இல்லை. நெருங்கிய கஸ்டமர் ஒருத்தர் சொன்ன காரணத்தினால இந்த கார் நம்ம வேலை பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு ஷாக்கப்சர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அப்பர் லோயர் அந்த ஹேண்டுன்னுவாங்க, கை சொல்லுவாங்க, அதுக்கு வர புஷ்ஷு தேஞ்சிரும். இந்த வண்டியில் எப்போ பார்த்தீங்கனாலுமே இந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 10,000 கிலோமீட்டர் ரன் ஆனோடனே இந்த புஷ் சீக்கிரம் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் வெயிட்டுமே இந்த அப்பர் லோயர் ஆமில் தான் உட்காரதா சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வர 4 புஷ்ஷுமே நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மிரண்டுருவீங்க. 5,000 ரூபா. 4 நாளும் 8 புஷ்ஷு 5,000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த கார் வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் ப்ரைஸ் இருக்காது, ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குன்ற மாதிரி மெக்கானிக் சொன்னார். ஏன்னா அவர் அந்த காலத்துலேயே இந்த வண்டி வேலை பார்த்துருக்காங்க. 85-90 காலகட்டத்தில் அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு இந்த கார். பழைய எம்ஜிஆர் காலத்துலேயும் அதுபோக சிவாஜி அவர்களின் காலத்துலேயும் இந்த கார் நிறையா ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கார் இப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு வயதானவர் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காரு. நம்ம ஸ்டேரிங் பக்கத்தில் தான் கியர் லிவர் எல்லாமே வரும் இந்த காரில். ஸோ இந்த புஷ்ஷு கிடைக்கல, நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கார் இப்போ ரன்னிங்கில் இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, காரே கிடையாது. ஒரு சில பேர் வச்சு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, சென்டிமெண்ட் காரணமாக ஒரு சில பேர் வச்சு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இந்த மதுரையில் எங்கேயுமே கிடைக்கல இந்த புஷ்ஷு. ஸோ சென்னையில் ஆர்டர் பண்ணி நம்ம அந்த புஷ் வாங்கியிருக்கோம். லோயர் ஆமும் அப்பர் ஆமும் எப்படி ஃபிட் பண்ணலாம், ப்ளஸ் ஷாக்கப்சர் ஸ்ப்ரிங்கு ப்ளஸ் ஷாக்கப்சர் எப்படி ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் மாட்டுறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். இப்போ உள்ள கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டுற மாதிரி வந்துடுச்சு. பட் இது ரொம்ப ரிஸ்கியாக தான் ஒரு டூல் நம்ம வெளியில் ஒரு லேத்தில் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்ப்ரிங்கை ஃபிட் பண்ணோம். வெஹிக்கிள் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஓல்டு மாடல்ன்றனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. வாங்க எப்படி ஃபிட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜாக்கி லேசாக முட்டை விட எனக்கு ஜாக்கி முட்டை விடு. பாரு மேலே வீடு வந்து பாரு. பாத்திரம் எங்கிட்ட போகிற புதுசாக தெரியல. கிராஸாக வருமாடா? சரி, முக்கால் சரி இருக்கு. யாருக்கு வேலை விடுறாப்புல சொல்லி கொடுத்த பால் இந்த பால் டெக்னாலஜின்னு
என்கிட்ட அதே மாதிரி ஒரு புல்லர் இருக்குது தெரியுமாடா உங்களுக்கு? சும்மா புல்லரு. ஆ அப்பெல்லாம் எப்படிண்ணே ஏற்றுவீங்க? இதுதானா? அப்போ இந்த புல்லர்லாம் இல்லை. அதான் கேட்குறேன். ஓட்டுமாட சண்டை விடுவாங்க அந்த சும்மா இதுலேயே இருப்பாங்கல்ல. ஆமாம், அவங்க தானே கம்பெனியே. எந்த வினத்து மாப்பிள்ள இதாக இருக்கும் உனக்குன்னு சொல்லணும். நாங்கள் சிஎம்ஆரில் இருக்கோம். 6000 அப்போ கிளம்பிட்டாங்க உங்களை வீட்டில். சரி, என்ன செய்யலாம்? நம்ம சும்மா உங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லியா? நானும் சொன்னேன் நம்ம வீட்டுக்கே வேணாம். எங்களுக்குள்ள வர பால் காய்ச்சா? காது ஊத்தலாம் வச்சிட்டாப்லையா மாப்பிள்ள? காது ஊத்தலாம் வச்சிட்டாப்லையா? அப்புறம் அதை வைக்க வேணும் தானே? போட்டு போட்டு ஒன்றும் தடவை என்னாச்சுன்னு அதை பாருங்க. ஏன்னா பார்க்க மாட்டேங்க. அதை என்ன அது அப்போ அதை விட்டுருங்க. அப்போ அடுத்தது போயிடலாம். என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போல இல்லையா? ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கு. என்ன செய்யணும்? போகிற வேலை கூட ஓட்டி சும்மா அலையிறான். போயிட்டு 200-300 செலவு தான் ஆகுது. அதுக்கு நீ கவலைப்பட பேசுகிறாரு. இல்லையே, அப்படி ஆள் இல்லையே. முதல் எடுத்து நீட்டுற ஆள் வாய்ப்பில்லை. முதல் எடுத்து நீட்டிக்கியே. நீ நீட்டுக்கிற வேலை இல்லையா? ஏன் எந்த வண்டியில் வேலை வாங்கிட்டு உங்களை மாதிரி அன்பு தொல்லை, உங்களை மாதிரி அன்பு தொல்லை கேட்க மாட்டேன். கேசரி கொடுத்து சரி, கேசரி அன்னைக்கே சொன்னாங்க. அங்கே அதான் இதில் சொன்ன மாதிரி திருவா கொடுக்கணும்னுக்காரியா? அண்ணே எதாவது சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. மாமா கொடுத்துக்கணுன்னு இருப்பாரு. அவன்கிட்டே கேட்டுக்கிட்டாரு. என்னதா அவனா சொன்னதா? என்னது என்னது விஜய் பறவை கட்டையை கொடுக்குறதுக்கு எதை பிடிக்க? இந்த போல்ட்டு இங்கோட ரெங்கா நீ தள்ளிக்க. போல்ட்ட உள்ள சொல்லு, நான் சொல்லும்போது. அண்ணே ரெகுலராக போகிறாங்களாம்ல அண்ணே? ஆமாம், அதான் சொன்னார் அன்னைக்கு. உன் பேரு தானே அவருக்கு தெரியுது. அன்னைக்கு சொன்னார். சரியா? அன்னைக்கு ஃபோன் அடிக்கிறேன். நான் இங்கே அவர் வக்கீலுக்கு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி போயிட்டு வா. நல்லா ராமாவையா அப்படின்ட்டியா? சரி நான் ஒன்றும் சொல்ல, சரி போயிட்டு வா அப்படின்ட்டு வச்சிட்டேன். அவரை தூங்கணும் போல. எங்கே இருக்கானே தெரியல 2-3 நாளா. அன்னைக்கு வந்து வந்தாலே 200-300 செலவாகுதுன்றீங்களா? என்னது அவர் ரெஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், தூங்கினேன். இந்த நாள் அவர்களுக்கு கிட்ட என்ன போட்டுட்டாங்க. இப்போ மாற்றக்குள்ள மாய் வெளியே வந்துடும் போல இருக்கே. இல்லையா அந்த வண்டி நமக்கு தாயா? இதை வச்சு என்னனே பண்ண போறீங்க? எப்படி அப்படி சொல்லிட்ட? ஃபியட் நீ ஒரு காலத்தில் அது ஷோரூம் மாதிரியா? நான் பாய் என்ன தெரிகிறது? ஆமாம், பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிருக்கேன். மாப்பிள்ளை உட்கார வச்சு என்னடா இதையும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு நேரம் இது விசேஷம் வச்சு விட்ற வேண்டியது. வச்சு விட்ற வேண்டியது. சுண்ணத்துக்கு சுண்ணத்து கல்யாணம் பண்ணி விட்டுறது. சுண்ணத்தெல்லாம் பண்ணியாரா? அடுத்து 2 வச்சு மடக்கி பாய். என்னடா வாய் சிரிக்கிறியா முன்னாடி? பாய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாய்? இவனுக்கு
இவனுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிட்டியா பாய்? நீ பாய் வேலை ஒழுக்கமான இந்த ஒர்க் ஷாப்பில் பாய் நானும் தான் ஒழுக்கமான இன்னொன்று என்னன்னு கேட்டியா? பாயும் அவருமா? அவனு என்ன டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டியான், கட்சி மாறிட்டியா? ஆமான்றியா? அவன் தெரியுங்களா, இது நல்ல இடத்துல அவன் பார்க்குறான்ல. பாருங்க ஃபோன் பண்ணாரு, நான் சரிண்ணே வரம்னேன்னு வச்சு போயா நீ அவருக்கு மச்சனுக்கு மாமனுக்கு மச்சனை எல்லாம் போயிருக்கு. நீ எல்லாம் சொந்தக்காரனோட படிக்கிற முடிவு பண்ணிட்டு அவன் சொந்தக்காரன். அவரு அண்ணன் தம்பிக்கு ரைட்டு. அதுலேயே மரம் வருதான். யாருக்கா சொன்னாரு? யார் யாரு? நான் சரியா கொழுந்தியான ஆரியா? அவர் தான் அவன் வீட்டுக்காரமோட தங்கச்சியா? அவர் வீட்டுக்காரமோட தங்கச்சியா? என்னவா என்னன்னு தெரியல. உங்க 2 பேருக்கு தான்ப்பா சொல்றேன். கல்யாணம் யாருக்கும் சொல்ல, ராஜா கூட சொல்லலைன்னாரு. ஏன் சொல்லல? அதை எப்படி சொல்லாம இருப்பாரு? சொல்லலையாமே. அப்புறம் போய் அவனுக்கு தலையாட்ட இருக்கு போயில. சரியான சம்பவம். தெரியாதா? இந்த இவனு அவனுந்தியா வாயை உடைச்சுட்டு வாயில வாயில வீங்கி போயிருக்கு, ஒரு ஊசியை போடுங்கிறானா? நாங்கள் இருக்கோம்டா. யார் வேணா கட்டாயிடுச்சா? என்ன வண்டிதா? என்ன சொல்றா? சொல்றா சொல்லிட்டு கழட்டி பார்க்கணும்னு சொல்லு. மில்லியன் ஓரம் போட்டு அந்த ஓரம் போட்டு தரேன். அந்த இது இது மாட்டலன்னா ரொம்ப சிரமம் இருக்குவா. ஆமாம் ஆமாம். ரொம்ப எவ்வளோ அமுக்குவா? எப்படி என்னண்ணே இங்கெல்லாம் நம்மளால அமுக்க முடியுமா? கீழே வரைக்கும் வரும். ரொம்ப டேஞ்சரான வேலை தான். என்ன சட்டன் ரிட்டன் அடிச்ச அவ்வளோ இப்போல்லாம் ரொம்ப ஈஸியான வேலையா? இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுது. 2 போல்ட்டை கழட்டி இறக்கி எடுத்துடுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. ஸ்ப்ரிங் இவ்வளவு ஆக்ஷன் ஆகுதுல, இப்பெல்லாம் ஆகாது. இப்போ இது வந்து மேலே முட்டை விட்றான்ல, கீழே முட்டை விட்ருவான், இவ்வளோதான் ஆகும். ஆமாம், அதனால தான் இப்போ வண்டியெல்லாம் அலப்புறது. அதான் புஷ்ஷெல்லாம் சீக்கிரம் போகுது. இது ஃபுல்லாக ஏறி இறங்கினா புஷ் சீக்கிரம் வந்துடும். என்ன இல்லை இது தகடை பார்த்தாலே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கேன்னு. சேஸை கீழே இறக்கிட்டா வெளியிலே வச்சு எல்லாம் மாட்டி உள்ள இருக்கு. ரொம்ப புலம்புறாரு. 10,000 வாங்கி வாடகை வீட்டில் பலசரக்கு வாங்கி போட்டு இருந்தார் நிம்மதியா. ஆமாம், மாமா தாங்க ஒழுங்கா. சட்டையை பற்றியா? புரியல என்னது? அந்த பெட்டி உள்ள ஒரு பெட்டி இருக்குல்ல, அதை எடுத்து நாட்டிக்கலாம். தட்டு ஜாகி தட்டு
கொண்டுட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன். சரி. எங்கே நிற்குது வண்டி? எங்கே காடு இருக்குது உள்ளே இருக்குது எடுத்துட்டு வந்து அவர் சுற்றி அது அவரு பானர்னு பற்றக்கூடாதுன்னு போட்டுருக்கியா? கை அழுக்கா அவரே கொண்டுட்டு வந்தார். இதை வச்சு தான் நீ செய்யணும்னு கட்டிட்டு போனாராங்க. பொண்டாட்டி மேல ஒரு வட்டி மேலே தான் இருந்திருக்காரு. அம்மா கார் இல்லாமல் இருக்க மாட்டாரு. இதான் இவர் பேர் இவ்வளோதான் இன்ஜினாயா? அவ்வளோதான் இன்ஜின், இன்ஜினு அவ்வளோதானே இன்ஜின். என்ன போகும் தெரியுமா இந்த இன்ஜினு? இன்னைக்கெல்லாம் என்ன இன்ஜின் போடுறேன்? டீசலா பெட்ரோலா? பெட்ரோல். 20 வருமாயா? 12 கொடுக்கும். மழை பெய்தா? லைட்டாக தூரம் இந்தாங்க பேசுங்க. பெரியம்மா கொடு. வணக்கம்ண்ணே, வணக்கம்ண்ணே. எங்கண்ணே? போயிட்டு வந்துட்டேன்ல, போயிட்டேன். வரலாம் அங்கதான். என்னண்ணே? யாரு? யாரு? இல்ல இன்னிதான் பார்க்க போனேன். அவர் இங்க கேதம் போயிட்டு. மாமா இவ்வளோதான் வந்தார் பைக்கில் காரில். ஒரு 2 பேரும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. என் கூட தான் வருவார். பெரிய மலையா? அழகா இருக்கேன்னு 2 பேரும் போறாங்க. வேண்டாம். அதுதான் அவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும்னு வச்சுக்கிறாங்க. இந்த அவனுக்கு தொடர்பு இருக்குமேடா, பாய் ஊர்றாது. அவன்கிட்ட கேள்றா, மேலூர் பக்கத்தில் தான்டா அதுவும். 2 பேரும் போயிட்டு வரீங்களா? பஸ் இருக்காங்க. பஸ் இருக்காதா? யாருக்கு அவனுக்கா? அப்படியே வரும்போது மேலே இறக்கி விட்டு வா. எடா உள்ள வருதா? இருக்கா? ம் 2 போல்ட் 2 வாசல்.
எங்கே ராம்நாட்டுக்கு போயிட்டு பஸ்ஸு இறங்குடானா பயமாக இருக்குன்றீங்களாடா? ஏடா நீங்கள்லாம் எங்கடா நாடு விட்டு நாடு போய் ஊர் விட்டு ஊர் போய் பொழைச்சி வர போகிறீங்க? பாய் இப்படி இருக்கு காலகட்டம் வந்து லைட்டாக உள்ள முடியுது ஆ ஆ ஃபஸ்ட்டு இல்லை பிடிக்க முடியலையா? 3 பேர்கிட்ட பேசினேன், 3 பேருக்கு சரியான லீவு கிடைக்காது. நீ யாரும் இருக்க மாட்டாங்க வேறு சொல்கிறாங்க. நாளைக்கு வேணா பிடிப்போம். 2 பேர் நம்பர் கிடச்சின்னா கூப்பிடுறேன்னு இருக்காங்க. கிடச்சின்னா உனக்கு போயிட்டு வரவா? அப்புறம் வாய்க்கு நாளைக்கு என்ன என்ன தலையை காமிச்சு விட்டுருமா? காலையில் வெள்ளனா கொடுத்துட்டு வருவோம். எதுக்கு நல்லா போயிட்டு அத்தனை மணிக்கு விசேஷம் பாரு சாப்பிட்டீங்கன்னா போனால் போய் செஞ்சு தானே ஆகலை. அதெல்லாம் தெரியுது. ஆமாம் ஆமாம், ஒரு மணிக்கு போவான். ஒரு மணிக்கு 11 ஒரு கேட்ச் என்ன ஒன்றுன்றா இருக்கான் கொழுந்தியானா. ஆமாம், அங்கே போய் நம்மளை சாப்பிட விடுவாங்களா? நம்பரை கொடுத்துட்டியா? சார் சொல்லுங்க சார். இந்த பக்கம் அடுத்த பக்கம் அவர் அப்படியே இவர் காமிச்சு விடுங்க. கூப்பிட்டா போயிடுவாராம்மா? வாட்ஸ்அப் 17 இருக்கேன். ரொம்ப லோவாக இருக்கேயா? என்னென்ன 17? என் நம்பர் இல்லை, எனக்கு இந்த நானே பேசுகிறேன். என் நம்பர் வந்து பேசுகிறேன் சந்திரா. ஒரு 21 வாட்ஸ்அப் பண்ணுறேன். மறுபடியும் பார்க்குறீங்க. இப்போ எப்படி வேலை பார்க்கணும்னு வண்டி வேலை 50 வருஷம் இந்த வண்டி எவ்வளோ பார்த்தா சொன்ன சரின்னு கேளியா? ஏம்ண்ணா டக்குன்னு எடுத்துண்ணா. ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாருன்னா நம்ம சரிங்க சார். நம்ம ஆராயக்கூடாது. வீட்டிலே ஏறிச்சு அவ்வளோதான். அவ்வளோதான் அது தலையெழுத்து. உனக்கு வாட்ஸ்அப் போட்டிருக்கியா? சரி பேசு. போய் உனக்கு காட்டி கால். ஆமாம் உங்கள் ஆமாம், இந்த இருமலுக்கு வந்து வேறு வழியே இல்லை, சொன்னால் கேளுங்க. கிளம்பிட்டோம்னு சொல்லுங்க. விஜய் இன்னொரு லைன். ஹலோ சார் வணக்கம். விஜய் அந்த வேற ஒரு லைனில் பேசியிருக்காரு விஜய். கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆமாம் சரி பாய். எங்கள் ஊர் பக்கம் அனாவது பக்கம். இவன் தானே இவன் தான் முழுக்க காரணம். இவன் தான் காரணம். பச்சை பாருங்கம்மா. நட்ட போடுறேன்.
அப்படி இருக்கால என்னது சம்மந்தமே ஏய், இது நேற்று பிரேக் பேடு மாட்டேன் காசு இன்னும் வரல இன்னைக்கு ஆரன் மாட்டினா அதுக்கு காசு வரல நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி போயிட்டு பிரேக் போயிடுவாரு 22ஆ மாட்டியாச்சுன்னா வேலை முடிச்சு காலையில் அப்புறம் வந்து இதை மட்டும் மாட்டிட்டோம்னா போட்டு தூக்கு வண்டி விற்கிறது விட்டு போகிறாங்க மெதுவா காட்டர் பண்ணிக்கலாம்டா ஒரு டப்பா வாங்க உள்ள வச்சுக்கிட்டாங்களா இந்த மாதிரி பின்னு இன்னொரு பின் இருக்கா உண்மையை பார்த்து எடுத்து கொடு இப்போ கையுக்கு போட்டுட்டு கீழே காட்டு கரெக்டா இங்கிட்டு காட்டு சரியா இருக்கண்ணே இல்லையா போட்டா இருக்கா கடைக்கு வரா டேய்